இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா காரி இங்க வந்ததும் எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்தது. என்ன நடக்குமோன்னு கொஞ்சம் பதட்டமா தான் ஆயிடுச்சு. நானும் ரொம்பவே பயந்துட்டேங்க. அவளை பார்த்ததும் இன்னையோட நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைச்சேன். ஆனா அத்தை அந்த நேரத்துல புத்திசாலித்தனமா நடந்து நிலைமையை சமாளிச்சதுனால தப்பிச்சேன். ஆமா, சித்தி தான் அழகா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி நம்மளை காப்பாத்தி விட்டாங்க. இல்லன்னு வை, அக்கா காரி துப்பாக்கியாலேயே நம்ம 2 பேரையும் போட்டு தள்ளி இருப்பாங்க. எப்படியோ பிரச்சனைய சமாளிச்சாச்சு. இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, ஆமா, நீ இங்க வந்த விஷயம் எப்படி உங்க அக்காவுக்கு தெரிஞ்சது? ஏங்க, அந்த டிரைவர் பையன் தான் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு போட்டு கொடுத்திருப்பான். இல்லனா என் அக்கா காரிக்கு தெரிய வாய்ப்பே இல்லையே. அவன் அடங்கவே மாட்டான்ல, நம்மளை எப்படா மாட்டி விடலான்னு காத்துக்கிட்டே இருப்பான் போல இருக்கு. அவனை நம்ம வீட்டை விட்டு துரத்துறோம்ல, அதனாலதான் பதிலுக்கு என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எல்லா சதி வேலையும் பண்ணிட்டு இருக்கான். சந்திரா, நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நீ அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பலம். அப்பதான் உங்க அக்கா குடும்பத்தை அழிக்கிற வேலைய நம்ம ஈஸியா செய்யலாம். இல்லன்னு வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அதனால நீ கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோ. பூவே, மல்லிப்பூவே, மீனாட்சி, மீனாட்சி, ஓ, மீனாட்சி, மீனாட்சி, அடடடடடா, என்ன சவுண்ட்? நீ போடுற சவுண்ட் மதுரையில இருக்கிற மீனாட்சிக்கு கேட்டு போல இருக்கு. தொண்டை என்ன உனக்கு வெங்கலத்திலயா செஞ்சிருக்கு? மீனாட்சின்னு சாதாரணமா தானே கூப்பிட்டேன். உனக்கு கேட்கல, அதனால சவுண்டா கூப்பிட்டேன். ஏன் கூப்பிட கூடாதா? கூப்பிடலாம், நல்லா கேக்குற அளவுக்கு கூப்பிடலாம். கிழியிற அளவுக்கு கூப்பிடக்கூடாது. நீ போட்ட சத்தத்துல உனக்கு உன்னோட தொண்டை கிழிஞ்சிருக்கும், எனக்கு என்னோட காது கிழிஞ்சிருக்கும். உனக்கு பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? சரி, பூ வாங்கிட்டு காசை கொடு. என்னது பூ பளிச்சுன்னு இல்லாம வாடலா இருக்கு? எதையாச்சும் சொல்லாத. இப்பதான் மார்க்கெட்ல இருந்து வந்த பூவு. மார்க்கெட்ல இருந்து இப்பதான் வந்திருக்கோம். ஆனா மார்க்கெட்டுக்கு எப்ப வந்துச்சு அது உனக்கு தெரியுமா? அவளை காலேஜ்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மனசுல கள்ளங்கபடம் இல்லாத பொண்ணு. உனக்கு கூட வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. நமக்கு இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் தேவையா? சரி, நீ ஆசைப்பட்ட, போலாமா? எங்க நீ ஒத்துக்க மாட்டியோன்னு சின்னதா ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இப்ப சந்தோஷமா இருக்கு. உன் அம்மாக்கோ சித்திக்கோ மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, நீ அவ்வளவுதான். அதையெல்லாம் பார்த்தா நாம எதுவுமே செய்ய முடியாது. என் அக்கா கிட்ட சொல்லி நான் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி செட் பண்ண சொல்லிருக்கேன். மீறி ஏதாவது பிரச்சனைனா அவ பேசி சமாளிச்சுக்குவா. அப்ப எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு தான் வந்திருக்க. ஆமா, சாயந்தரம் வரைக்கும் தேடாத மாதிரி தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். உன்னை பத்தியும் அவங்க ஏதாவது கேட்டா மயில் மாமா கிட்ட சமாளிக்க சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதனால நம்மள யாரும் அங்க தேட மாட்டாங்க. அதோட இன்னைக்கு முழுக்க உன்னோட ஜாலியா இருக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அத நான் மிஸ் பண்ணுவேனா? இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷத்தையும் இல்ல ஒவ்வொரு செகண்டையும் உன் கூட எப்படி என்ஜாய் பண்ண போறேன்னு பாரு. ஒரு முடிவோட இருக்க. ஆமா, இன்னைக்கு நமக்கான நாள். நமக்கே நமக்கான நாள். இன்னைக்கு எதை பத்தியும் கவலைப்படாம உன் கூட சந்தோஷமா ஜாலியா இருக்க போறேன். போலாம்.
மீனாட்சி ரேவதி ரேவதி மீனாட்சி ரேவதி உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, மனசுக்கு பிடிச்சவனே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கேன். நீ இப்படி திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பன்னு நான் நினைக்கவே இல்ல. ஆனா எனக்கு உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் தாண்டி. இவர்தான் என் ஹஸ்பண்ட், பேரு கார்த்தி. ஓ வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. ஐயோ நான் வேற வெளியிலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உள்ள வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க வா. வாடி. ம். வாங்க நம்ம வீடுதான் வாங்க. இவதான் என்னோட ஃப்ரெண்ட் ரேவதி. காலேஜ்ல நாங்க ஒண்ணு படிச்சோம்னு சொன்னல. ஆமாமா, இவங்கள பத்தி தான் நிறைய சொல்லியிருக்கே. உங்களை பத்தி அடிக்கடி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. இப்ப நேர்ல பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவரு ரேவதியோட ஹஸ்பண்ட், பேரு கார்த்தி. ஹலோ சார். ஹலோ சார். ஐம் சரவணன். நீங்க கபடி பிளேயரா? ஆமா சார், கபடி பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு இங்க கபடி போட்டி எதுவும் நடக்க போதா? ஆமா சார், இது ஒரு வைராகியத்துக்காக நடக்கிற போட்டி. புரியலங்க. கோயிலுக்குள்ள எங்க ஊருக்காரங்க போக கூடாது, பொங்கல் வைக்க கூடாதுன்னு ரொம்ப வருஷமா தடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் எவ்வளவோ முட்டி மோதி பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கல. நாங்க இந்த வருஷம் கபடி போட்டியில ஜெயிச்சா கோயிலுக்குள்ள வரலான்னு சொல்லியிருக்காங்க. எங்க ஊர்க்காரங்களோட நீண்ட நாள் கனவு கோயிலுக்குள்ள போகணும், சாமியை பக்கத்துல இருந்து தரிசனம் பண்ணணுங்கிறதான். இந்த கபடி போட்டி மூலமா அதை நிறைவேற்றலான்னு தான் நாங்க தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஊருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணுன்றதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டுட்டு இருக்கீங்க. இந்த போட்டியில நீங்க ஜெயிக்க வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார். எங்க இவங்க ரெண்டு பேரும் நமக்கு பொங்கல் சீர் கொடுக்க வந்திருக்காங்க. நான் இவகிட்ட எங்களுக்கு பொங்கல் சீர் கொடுக்க கூட ஆள் இல்லைன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணி சொன்ன தெரியுமா? அதனால உடனே அவ ஹஸ்பண்டோட பொங்கல் சீர் எடுத்துட்டு வந்திருக்கா. தாய் வீட்டு சீர் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. மீனாட்சி தான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தா, அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பொங்கல் சீரோட வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. எங்களால முடிஞ்சதை நாங்க செஞ்சோம். சரி, ரெண்டு பேரும் பொங்கல் சீர் வாங்கிக்கோங்க. இந்தா. இந்தா. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூங்க.